ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஜனவரி 9ஆம் தேதி, நாளை ஜனவரி 10ஆம் தேதி தங்கத்தோட விலை எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் போட்டிருந்த வீடியோவில் தங்கத்தோட விலை வந்து அதிகரிக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்திங்கன்னா இன்று கிராமிற்கு 35 ரூபா அதிகரித்து ஒரு கிராம் இன்று 22 கேரட் பார்த்திங்கன்னா 7260 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்குங்க. நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துருவோங்க. இந்த மாதம் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்திங்கன்னா தங்கத்தோடைய விலை வந்து பெரிய அளவுக்கு குறைஞ்ச மாதிரி இல்லைங்க, அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நாளைக்கும் பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் முகமாக தான் இருக்குங்க. தற்பொழுது பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற நிலவரப்படி, அதாவது நான் வந்து இப்போ ஒரு 8.25 நிலவரப்படி பார்த்து சொல்கிறேங்க. 8.25 நிலவரப்படி பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை கிராமிற்கு 30 ரூபாயிலிருந்து 45 ரூபா வரைக்கும் அதிகரிக்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. இதே நிலைமை போச்சுன்னா நாளைக்கும் மீண்டும் வந்து இதே ரேஞ்சில் வந்து அதிகரிக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைக்கி நான் காலையில் கூட சரி 7250 ரூபாயை ரவுண்ட் அப் பண்ணி அந்த ரேட்டில் வரும்னு சொல்லி நினச்சிருந்தோம். கடைசியில் பார்த்திங்கன்னா 7260 ரூபாயை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பும் பார்த்திங்கன்னா வீழ்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி எண்டுக்குள்ளே வந்து இந்திய ரூபாயின் மதிப்பு 86 ரூபாயை வந்து டச் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு வருதுங்க. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நகைச்சீட்டு கட்டலாமா இல்லை வெயிட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற நிலவரப்படி எதுவுமே நம்மளால் சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா யூஎஸில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவி இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் ஏற்றம் இறக்கம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுதுங்க. வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுறாங்க. அதிகரிக்கவும் சான்ஸ் இருக்குது, கம்மியாகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. நான் ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல, நான் இதுக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஜனவரி 20ஆம் தேதி அங்கே 20ஆம் தேதினா நம்மளுக்கு 21ஆம் தேதி தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ 21ஆம் தேதி வரைக்கும் நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து சீட்டு கட்டிக்கிறேன் அப்படிங்கிற சொல்லி சீட்டு பே பண்ணுறக்கா வெயிட் பண்ணாலும் வெயிட் பண்ணலாம். இல்லை இந்த ரேட்டே ஓகே, மறுபடியும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே நீங்கள் பே பண்ணாலும் பே பண்ணுங்கள். ஸோ பார்த்திங்கன்னா அது நீங்கள் தான் வந்து உங்களுடைய முடிவு எடுத்துக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து எப்படி இருக்கும் ஃப்யூச்சரில், இன்னும் இந்த மாதத்துக்குள்ளே குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு தாங்க இருக்குது. தங்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாளைக்கு என்ன ரேட் இருக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம சொல்ல முடியுமா ஒழிஞ்சு வந்து 10 நாளில் என்ன நடக்க போகுதுங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது இல்லைங்களா. ஏன்னா தங்கத்துடைய விலை வந்து பல்வேறு காரணங்களால் நம்மளுக்கு அப் அண்ட் டவுன் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இதுதான் நிலவரங்க. ஸோ நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. நாளைக்கு காலையில் மீண்டும் என்ன நிலவரத்தில் இருக்குங்கிறத அப்டேட் பண்ணுறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம